உங்கள் குழந்த படித்தோன்னே படித்ததை மறந்துடுதா? இதான் உங்களுக்கான ரெசிபி வல்லாரை துவையல். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நல்லா ஞாபக சக்தி அதிகரிக்கும், நல்லா மூளை வளர்ச்சி ஆகும். அதுவும் மட்டுமல்லாமல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும். வாங்க நம்ம இந்த வல்லாரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஞாபக சக்தி அதிகரிக்கும் வல்லாரைக்கீரையில் துவையல் எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வல்லாரைக்கீரை நம்ம பிரெயின் ஷேப்லேயே தான் இருக்கும். பாருங்கள், இது குழந்தைங்களுடைய மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் இது பெரிதும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு இது பெரிதும் உதவுது. இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், துவையலாவோ சூப்பாவோ. இது வேரிகோஸ் வெயின் உள்ளவங்களுக்கு இதை நம்ம சாப்பிட்டு வந்தாங்கன்னா இது சீக்கிரமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இது மெயினாக நரம்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் நல்லா புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கும் இது பெரிதும் உதவுது. வாங்க நம்ம இன்னும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. வாங்க நம்ம இதை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கடாயை எடுத்துருக்கிறேன். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் மிளகு. இதை நல்லா வறுத்துக்கலாம். இதில் 5-6 பல் பூண்டு, இது கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும். இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வல்லாரை இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். வல்லாரைக்கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அதனால நம்ம இந்த தேங்காய் தக்காளி எல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அரைச்சிக்கிடுவோம். இது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.
பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நம்ம அந்த துவையலில் ஊற்றிடலாம். இப்போ வல்லார துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 வாட்டியாவது உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து படித்த உடனே சில குழந்தைங்கள் வந்து மறந்துடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, படிக்க விருப்பம் இல்லாத குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வல்லாரையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நரம்பு நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா ஞாபக சக்தி அதிகரிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.